ஹாய் வணக்கம். நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இப்போ என்ன அப்படின்னா ஞாபக மறதி. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம யோசிச்சு வச்சுருப்போம், பட் அது பண்ண முடியாமல் மறந்து போயிருப்போம். 2 days தாண்டி 1 week தாண்டி ஞாபகம் வரும். நம்ம இந்த நாள் பண்ணணும்னு நினச்சோமே, இந்த நாள் நம்ம செய்ய வேண்டிய வேலை வந்துட்டு நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு திரும்ப ஞாபகம் வரும். மறதி அதிகமாக இருக்கிறது. அடுத்தது கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. படிக்கணும், ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது ஞாபகம் வச்சுருக்கணும் அப்படின்னு நினைப்போம், ஞாபக சக்தி இல்லாமல் இருக்கிறது. அதே மாதிரி நம்ம அதிகமாக வேலை செய்யும்போது மைண்ட் வந்துட்டு ரொம்ப டயர்ட் ஆகுறது. இது எல்லாமே ஸ்கூல் போகிற பிள்ளையிலேருந்து காலேஜ் போகிற பிள்ளைங்க, அதே மாதிரி ஒர்க்குக்கு போகிறவங்க வர எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இந்த மறதி கம்மியாகிறது. ஆனால் இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, மூளைக்கு அதிகமான சக்தி கொடுக்கக்கூடிய நல்ல உணவுகள் இருக்குது. அந்த உணவுகளை நம்ம டெய்லி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஞாபக சக்தி கம்மியாகிறது, கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கூடிய கெப்பாசிட்டியெல்லாம் இந்த உணவுகள் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு உணவு என்ன அப்படின்னா பாதாம் நான் சொல்லுவேன். ஸோ பாதாமில் பார்த்திங்கன்னா நமக்கு விட்டமின் இ அதிகமாக இருக்குது, அதே மாதிரி ஹெல்தி ஃபேட் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த சத்துக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட மூளையில் இருக்கக்கூடிய திசுக்கள், சின்ன செல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த பிரெயின் செல்ஸோட ஃபங்க்ஷனை அதிகப்படுத்தி கொடுக்கும். இந்த மூளையில் இருக்கக்கூடிய இந்த பிரெயின் செல்ஸை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ண இந்த விட்டமின் இ, ஹெல்தி ஃபேட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த உணவுகள் எடுக்கும்போது நமக்கு மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகும், கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், எதையுமே கிளாரிட்டியாக நமக்கு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்துட்டு நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 5 பாதாம் நைட்டு ஊற வச்சு காலையில் தோல் எடுத்துட்டு டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 5 பாதாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிரெயின் செல்ஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்குமே பெரியவங்க வீட்டில் வந்துட்டு டெய்லி ஒரு 4-5 பாதாம் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ பாதாமில் இருக்கக்கூடிய விட்டமின் இ வந்துட்டு ரொம்ப நல்லது நம்ம பிரெயினுக்கு. ரெண்டாவது பார்த்தோன்னா வால்நட். அதாவது வால்நட் பார்த்திங்கன்னா அதோட ஷேப் எப்படி இருக்கும், நம்ம மூளை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பார்க்குறது இருக்கும். இந்த வால்நட்டில் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்துட்டு நம்ம பிரெயின் செல்ஸுக்கு ஒரு முக்கியமான நியூட்ரியன்ஸ். ஸோ வால்நட் சாப்பிட்டோம் அப்படின்னா மெமரி இம்ப்ரூவ் ஆகும், அதே மாதிரி டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ வாரத்தில் 3-4 நாள் நம்ம எடுத்துக்கிட்டாலே போதுமானது. ஒரு 2 அல்லது 3 வால்நட் போதுமானது. ஸோ மூணாவது உணவு வந்துட்டு முட்டையில் வந்துட்டு நமக்கு கோலைன் அப்படின்னு ஒரு நியூட்ரியன்ஸ் இருக்குது. இந்த கோலைன் வந்துட்டு நமக்கு பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக மெமரி ரிலேட்டடான அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் உருவாக்குறதுக்கு வந்துட்டு இந்த கோலைன் வந்துட்டு ரொம்ப அவசியம். ஸோ டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு மெமரிக்கு, நம்ம பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. ஸோ பிரெயின் இம்ப்ரூவ் ஆகும், அதே மாதிரி பிரெயின் ஃபங்க்ஷன் வந்துட்டு பெட்டர் ஆகும். ஸோ நாலாவது பார்த்தோன்னா நமக்கு மீன் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் இருக்கு இல்லையா நமக்கு கிடைக்கிறது கடல்ல இருந்து. ஸோ இந்த மீனில் குறிப்பாக omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் DHA இருக்குது. இந்த DHA வந்துட்டு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ சின்ன குழந்தையிலேருந்தே நமக்கு அந்த பிரெயின் டெவலப்மெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த DHA ரொம்ப வேணும். ஸோ நம்ம வாரத்தில் 2 நாள் வந்துட்டு மீன்கள் வந்துட்டு சேர்த்துக்கணும். ஸோ மீன்கள் நம்ம எடுக்கும்போது இந்த பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் குறையும், குறிப்பாக நம்ம திங்கிங் கிளாரிட்டி வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அடுத்த ஒரு உணவு என்னென்னா, முக்கியமான உணவு நம்ம எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய நெல்லிக்காய் வந்துட்டு பிரெயினுக்கு ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஏன் அப்படின்னா, இப்போது நம்ம பிரெயின் செல் இருக்கு இல்லையா, பிரெயின் செல் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு விட்டமின் சி அதிகமாக தேவை. ஸோ இந்த விட்டமின் சி வந்துட்டு நமக்கு நெல்லிக்காய் இருக்குது. நெல்லிக்காய் வந்துட்டு பிரெயினுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட இம்யூனிட்டிக்குமே ரொம்ப நல்லது. ஸோ டெய்லி நம்ம ஒரு நெல்லிக்காய் சாப்பிடலாம், இல்லை ஜூஸாக எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரெயின் செல்ஸோட ஃபங்க்ஷன் வந்துட்டு பக்காவாக இருக்கும். ஸோ நெல்லிக்காய் வந்துட்டு டெய்லி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தோன்னா மஞ்சளில் வந்துட்டு குர்குமின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காம்பவுண்ட் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பிரெயினில் வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் வராமல் பாதுகாக்கும். குறிப்பாக சின்ன சின்ன இன்ஃப்ளமேஷன் ஆரம்பித்தாலும் நம்ம பாலோட கொஞ்சம் மஞ்சள் போட்டு சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய குர்குமின் வந்துட்டு நமக்கு பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. மெமரி இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி இந்த வயசானவங்களுக்கு வரக்கூடிய அந்த அல்சைமர்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்குமே வந்துட்டு அந்த ப்ராக்ரெஷனை வந்துட்டு நம்ம குறைக்கலாம். ஸோ ஏழாவது பார்த்தோன்னா நமக்கு பூசணி விதையில் என்ன இருக்குது, அயன், சிங்க்கு, மெக்னீஷியம்.
ஸோ இந்த சத்துக்கள் எல்லாம் நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னா, இந்த சத்துக்கள் எல்லாம் நம்மளோட பிரெயின் சிக்னல்ஸ் வந்துட்டு ஸ்மூத்தாக இருக்க ஹெல்ப் பண்ணும். பிரெயின் ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த நான் சொன்ன இந்த 7 உணவுகள் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் கிடையாது. இதோட சேர்த்து நல்ல தூக்கம் வேணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ இதுவுமே ஆட் ஆன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிரெயின் வந்துட்டு நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். சேம் டைம் நமக்கு பிரெயினோட ஏஜிங்குமே வந்துட்டு நமக்கு கம்மியாகும். ஸோ நான் சொன்ன 7 உணவுகளும் டெய்லி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி.